ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி விஷ்ணு நர்சரி கார்டனுக்கு தான் போயிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக என்ன நியூலி அப்டேட்டட் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இவங்கக்கிட்ட வீட்டு தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ், மாடி தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ், பாட்டு, க்ரோ பேகு, இன்டோர் பிளான்ட்ஸு, இன்டோர் பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணு நர்சரி கார்டன், இவங்கக்கிட்ட நான் சொன்னது தான் இன்டோர் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, வெஜிடபிள் பிளான்ட்ஸு, வெஜிடபிள் சீட்ஸு, க்ரோ பேக், ரோஸ் மிச்சம், இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது. அப்புறம் அல்லியும் அவைலபிளாக இருக்குது இவங்கக்கிட்ட. அப்புறம் இவங்க நர்சரியில் ஒரு பெரிய மாமரம் நிற்குது. அதில் ஃபுல்லாக அவ்வளவு மாங்காயாக இருக்குது. அப்புறமா பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், வரிசையாக இருக்குது. சிமெண்ட் பாட்டுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாம் பெயிண்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. மாமரம் எல்லாம் நம்ம குட்டீஸ் எல்லாம் அப்படி ஏறி விளையாடுற மாதிரி சூப்பராக அழகாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, சின்ன கட்டையாக நம்ம ஈஸியாக ஏறுற மாதிரி ஃபுல்லாக பிராஞ்சாக சூப்பராக போகுது. அப்புறமா இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு வரிசையாக வச்சுருக்காங்க. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. அப்புறமா இது ஒயிட் கலரில் பூ பூத்து சூப்பராக அழகாக இருக்குது இந்த பிளான்ட்டு. ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் தான் இங்கே வரிசையாக இருக்குது. எல்லாமே சப்போட்டா, கொய்யா, மாதுளை, ஸ்டார் ஃப்ரூட்டு, டேபிள் ஆரஞ்சு, நாவல் பழச்செடி, அடுத்து நிறைய இருக்குது உள்ள. அப்புறமா செரி, மல்பரி, வாட்டர் ஆப்பிளில் மினி வெரைட்டி, பெருசாக காய்க்கிறது, ரெட்டு, க்ரீனு எல்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு இருக்குது. இது ஆரஞ்சு செடி, நிறைய ஆரஞ்சு காய்ச்சிருக்குது. அப்புறமா செண்பக பூச்செடி பாருங்கள், அழகாக பூ பூத்து சூப்பராக இருக்குது. இது என்னோட ஒரு ஃபேவரட் செடின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ மணமாக இருக்கும். இது நம்ம கிராஃப்டடு தான், பெரிய மரமாக பூக்கிறது கிடையாது. சின்ன செடியிலே பூக்கக்கூடிய செடி இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம மரமாக வளர்ந்து பூக்கிறதுனா நிறைய வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் கூட இருக்குது, ஆனால் இது வரைக்கும் பூக்கலை. அப்புறமா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வரிசையாக இருக்குது. ரோஸ் கலெக்ஷன்ஸுமே நாட்டு வெரைட்டி ரோசஸ்ஸு, அப்புறமா வேறு ஒட்டு வெரைட்டி ரோசஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மாங்காய் பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்கிட்டுருக்குன்னு. இங்கே நிறைய பேர் பிளான்ட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. 7 days ரோஸு, பிரிட்டிஷ் குயின் ஒயிட்டு, பன்னீர் பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸு, இதெல்லாமே அந்த வரிசையில் இந்த பக்கம் வரிசையாக இருக்குது. அப்புறமா தெத்தி செடி இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள், சூப்பராக தேன் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குது. இங்கே எல்லாம் மரப்பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல, மரப்பிச்சி இருக்குது. டேபிள் ஆரஞ்சு இருக்குது. அப்புறமா மினி வெரைட்டி பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குது.
ரம்ப இலை செடி இருக்குது. அப்புறமா வந்து லவ் லோலிக்கா செடி எப்படி கிரேப்ஸ் மாதிரி காய்ச்சி தொங்குது பாருங்க, அவ்வளோ காய். மாங்காய் பாருங்கள் எப்படி பஞ்சா காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரம்ப இலை செடி, சீமநல்லி, மினி வாட்டர் ஆப்பிள், கறிப்பலா, அப்புறம் வந்து காஷ்மீர் ரோஸு பெரிய பிளான்ட்டு நிறைய பூ பூத்துருக்குது. சின்ன பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது. பன்னீர் ரோஸ் பெரிய ரோஸ் செடி. அதுக்கப்புறமா வந்து இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸு ஒரே பிளான்ட்டில் 2 கலர் பூ பூத்துருக்குது. அப்புறமா வந்து இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டியில் நாங்கள் எப்போ வந்தாலுமே காய் இருக்கும். ஒரு சில டைம் நிறைய இருக்கும் பஞ்சா, ஒரு சில டைம் நிறைய பஞ்சா மொட்டு பூ அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அங்கங்கே வந்து மொட்டு பூவு குட்டி குட்டி பிஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அங்கங்கே ஒரு பழம் பழுத்த மாதிரி இருக்குது. இனி ஒரு வாரம் போயாச்சுன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்கும். அதே வெரைட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட செடி. அடுத்து இது வந்து ஒரு பூ பூக்கிற வெரைட்டி அழகாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து தங்க அரளின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோ கலர் பூ அது. ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, பெரிய பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே. இது வந்து கன்னியாகுமரி வந்து தோட்டக்கலை பண்ணைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த நர்சரி கார்டன். ரோட் சைடோடய ஒட்டி தான் இருக்குது. அடுத்தது அந்த பக்கமும் இன்னும் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய இருக்குது. மாதுளை செடியெல்லாம் பெரிய பெரிய பூவோடு இருக்குது. அப்புறமா வந்து இலந்த செடி நிறைய காயோடு இருக்குது. இது வந்து பெரிய ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். நாங்கள் வந்து காயோடு பார்த்துருக்கோம், இப்போ காய் எதுவுமே இல்லை. அப்புறம் அத்தி செடி அவைலபிளாக இருக்குது. பலா வெரைட்டி, மாவு வெரைட்டி, இது மாதிரி நிறைய இருக்குதுங்க பாருங்கள். அத்தி செடி இருக்குது ஃபுல்லாகவுமே. சப்போட்டா, கொய்யா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் நிறைய இருக்குது. பெரிய செடியாகவே நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா இந்த அரளியில் இது இன்னொரு வெரைட்டி. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு. இதுதான் நான் சொன்னேன்ல, ஒரே செடி கிராஃப்டடு, ஒரே செடியில் வந்து 2 கலர் பூத்துருக்குது, ஒயிட்டும் பிங்கும். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா சங்குப்பூ அடுக்கு வெரைட்டி கலெக்ஷன்ஸ், அது ஒரு பாட்டில் வச்சு கம்பி வளைச்சி அது அழகாக வந்து படத்தி விட்டுருந்தாங்க. அப்புறமா இது வந்து இந்த கலர் கலராக லீஃப் இருக்கும் அந்த வெரைட்டி கலெக்ஷன். வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், பார்க்கவே ஒரு தனி அழகு தான். அப்படி பழம் பழுத்து அழகாக நிற்கிது. தெத்தி செடி நிறையா பூ பூத்துருக்குது. இந்த கலர் தெத்தி செடி எல்லாமே வந்து சின்ன செடியும் அவைலபிளாக இருக்குது, பெரிய செடியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டேபிள் ஆரஞ்சு ஃபுல்லாக எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் காய்ச்சிருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து தழுத்து பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது.
ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா தோட்டக்கலை பண்ணைக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்தீங்கன்னா விஷ்ணு நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மாமரம் தான் சுற்றி சுற்றி இருக்குது. பார்க்கவே அப்படி அழகாக இருந்துச்சு. அவ்வளோ மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. எங்கே திரும்பினாலும் மாங்காயாக இருந்துச்சு. அப்போ சிமெண்ட் பாட்டு பாருங்கள், கலர் கலராக இருக்குது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டாட்டா பாய்.